நான் அந்த அர்த்தத்துல ஒன்றும் சொல்லல. இது என் ஃபேக்டரியிலயும் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் தான் மாமா. அது அங்க மட்டும் இல்ல, நானும் ஒரு ஃபேக்டரியை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். என்ன அங்கேயும் அதே நிலைமை தான். ஆனா இங்க இருக்கிற அளவுக்கு யூனியன் பிரச்சனை அங்க இருக்காது, அப்படிதானே? அந்த விஷயத்துல எங்க ஓனர் ரொம்ப கெட்டிக்காரரு. பிரச்சனை பண்ணுவான்னு தெரிஞ்சு யூனியன் லீடர் கூப்பிட்டு காசு கொடுத்துருவாரு. அப்புறம் அவனோட சேர்ந்து போட்டோ எடுத்து அதை தொழிலாளர்களுக்கு சப்ளை பண்ணிட்டு அவங்கள வச்சு அவனை அடிக்க வச்சிருவாரு. இதுவும் நல்லா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இப்படிதான் செய்யணும். அது சரி, இன்னும் இந்த டாபிக் நீங்க முடிக்கலையா? வேணு பூனேல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நான் போய் டீ போட்டுட்டு எடுத்துட்டு வரேன். டீ எல்லாம் அப்புறமா குடிச்சுக்கலாங்க. முதல்ல நீங்க இப்ப வந்து உட்காருங்க. உங்க எல்லாரும் மனசுல இருந்தும் என் மேல் இருக்கிற வெறுப்பு போயிடுச்சுன்னு எனக்கு தோணணும்ல. பாலா எல்லா விஷயத்தையும் சொன்னா. இது உங்களோட வாழ்க்கை. அதுல சர்க்கரை போடணுமா இல்ல உப்ப போடணுமான்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க 2 பேரும் தான். இனிமே எப்பவுமே எங்க வாழ்க்கையில பாலா கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமையே வராது. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலமும் குடும்ப வாழ்க்கையும் அமைஞ்சாதான் அவங்கள பெத்தவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சுதா, வேணுக்கு இனிமே நீ கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வேணுக்கு அவர் செஞ்ச தப்பு நல்லா புரிஞ்சிருச்சு. வேணுக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வேணும்னு இப்ப அவரு நினைக்கிறாரு. அதுக்கான முதல் படிதானே இது. யாரும் கம்பல் பண்ணாமலே பாலாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ஃபேக்டரி விஷயம்லாம் சொல்லி அப்பாவை நீங்க கவுத்துட்டீங்க போல. மாமா சொன்ன அனுபவத்தை கேட்டு நான் தான் இப்ப ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்கேன். தயவு செஞ்சு ஃபேக்டரி விஷயத்தை மட்டும் சொல்லாதீங்க. எங்க அப்பாவுக்கு குடும்ப சொத்தா கிடைச்ச அந்த ஃபேக்டரியும் ஒர்க்கர்ஸோட ஸ்ட்ரைக்கும் தான் நாங்க வாடகை வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்பவும் கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல, இல்லைன்னா ஃபேக்டரி எப்படி லாபமா நடத்தணும்னு எனக்கு தெரியும். அப்பா போதும். மாமா, நீங்க இந்த அளவுக்கு ஓப்பனா பேசுற ஒரு ஆள்னு எனக்கு தெரியாம போச்சு. அப்புறம் நீங்களும் வசமா மாட்டிப்பீங்க. இப்ப அவர் என்கிட்ட மாட்டிட்டாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் எப்போ அப்படித்தான், கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஆளையே விட மாட்டேன். சரி சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. பூனேல நடந்த என் ஃபேக்டரி கதையெல்லாம் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லையே, இல்லையா மாமா? அதுக்கு நான் ராத்திரி முழுக்க உங்களுக்கு டைம் தரேன். அப்போ உட்காந்து நீங்க பேசுங்க. வேணும், நீங்க நம்ம ஊர்லயே ஏதாவது வேலை பார்க்கலாம் இல்லையா? நடுவில் இந்த பூனே வேலை விட்டுலான்னு கூட நான் யோசிச்சேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஓனர் ஒரு மராட்டி. சவுத்துல இருந்து வேலைக்கு வர ஆளுங்களை எப்பவும் அந்த ஆளு பாரபட்சமா தான் பாப்பாரு. சில நேரத்துல ரொம்ப அன்பாவும் ஆதரவாவும் கூட பேசுவாரு. இந்த தடவை லீவு ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னதும் அந்த ஆளு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பேசாம வேலையை விட்டலாமான்னு கூட யோசிச்சேன். இதே பழைய வேணுவா இருந்தா ராஜினாமா லெட்டர் எழுதி நேரா போய் அந்த ஆளு மூஞ்சிலே வீசிட்டு வந்திருப்பேன். சுயமரியாதை இழந்துட்டு அங்க வேலை செய்யறதை விட நல்லது வேலையுமே விட்டுட்டு வர்றதுதான். ஆனா இனிமே அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க முடியாது. இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. இப்போ வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா நீங்க எல்லாரும் தான். ஒரு காட்டு மிருகத்தை மனுஷனா மாத்த நீங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. அந்த நன்றி கடன் எனக்கு உங்க எல்லார்கிட்டையும் நிறையவே இருக்கு. ஹலோ. ஹலோ பிரீத்தியா? ஆமா. நான் யாருன்னு தெரியுதா? பேரு ராதாகிருஷ்ணன். உன் குரலை கேட்டதுமே நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சே. நான் பேரை சொல்லி கூட என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் அப்பா கிட்ட கொடுக்குறேன். அப்பா கிட்ட இல்ல, நான் உன்கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறதுனால நீ ரொம்ப கூச்சப்படுற. ஃபோன்ல பேசினா அந்த பிரச்சனை இருக்காதுல்ல? அது வந்து நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நீ வாயாடிதான்னு உங்க அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு. அத நானும் நம்பணும்ல. இந்த மாதிரி கடன்லாம் எப்பயாவது ஒரு தடவை செட்டில் பண்ணிடணும்.
அப்படி பார்த்தா சீக்கிரமா செட்டில் பண்ணணும். எனக்கு உன்னை அந்த அளவுக்கு பிடிச்சு போச்சு. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் சன்னியாசி போயிடுவேன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஏன் சிரிக்கிற? நான் சொல்றது உனக்கு காமெடியா இருக்கா? நீ வாயை திறந்து பேச மாட்டேன்னு சபதம் செஞ்சிருக்கேன்னா நான் போனை வச்சிடறேன். ஓகே ஓகே, நான் வச்சிடுறேன் சன்னியாசி. ஹலோ ஹலோ, என்ன சொன்ன? ஹலோ, டாடி, யூ டோன்ட் சே தட். ஐ வில் கோ. உங்களுக்கு என்னை பத்தி தெரியும்ல, எனக்கு எப்ப தோணுதோ நான் அங்க போவேன். சும்மா நீங்க என்ன மிரட்டாதீங்க. இந்த விஷயத்துக்காக யூ டோன்ட் கால் மீ அகைன். வாட் ஆர் யூ டூயிங் டியர்? என்ன கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்ல? சமிலி, இது என்னோட சூரஜோட பெட்ரூம். ஃப்ரீக்வெண்டா நீ எதுக்கு இங்க வந்துட்டு போற? உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடிலாம் நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்டா வந்திருக்கேன். மேரேஜுக்கு முன்னாடி இது சூரஜோட பெட்ரூமா மட்டும்தான் இருந்தது. அப்ப யார் வேணாலும் இங்க வந்திருக்கலாம். யார் சூரஜ் கூட படுத்து தூங்குனாங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. பட் நவ் வேற ஆள் இந்த ரூம்க்கு வர்றதே எனக்கு பிடிக்கல. அது நீயா இருந்தாலும் எனக்கு அப்படிதான். உங்க பிரைவசியை கெடுக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் வந்ததே இல்லையே. அப்புறம் மேனர்ஸ், அது நமக்குள்ள தேவையில்லைன்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அதெல்லாம் தேவையில்லைன்னு நீ தானே ஒரு தடவை என்கிட்ட சொன்ன. நான் இப்ப வந்தது என் அண்ணனோட ஒய்ஃப் ரூம்க்கு இல்ல, என்னோட ஃப்ரெண்டை தேடி தான் நான் வந்தேன். சாரி, இனிமே நான் இந்த பக்கமே வரமாட்டேன். ஏய் பிரீத்தி, நான் சும்மா கிண்டலுக்கு தான் அப்படி சொன்னேன். நீ இதை சீரியஸா எடுத்துக்கிட்டியா? ஒருத்தவங்களோட முகத்தை பார்த்தாலே அவங்க சொல்றது கிண்டலுக்கா இல்ல சீரியஸான விஷயமானு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு புத்தி எனக்கு இருக்கு. பிரீத்தி, சாரிடா. நான் போன்ல அப்பா கூட ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தேன். என் அப்பா என்ன கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அந்த ஹேங் ஓவர்ல தான் நான் உன்கிட்ட கோவப்பட்டுட்டேன். சாரிடா, ப்ளீஸ். திடீர்னு ஏன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற? சடனா கோவப்படுற, அப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலங்கிற மாதிரி நடந்துக்கிற. சமலி, இப்படிலாம் இருந்ததே கிடையாது. என்கிட்ட உண்மையை சொல்ல, உனக்கு சூரஜ் அண்ணா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியலையா? இல்ல அதுக்கு இடைஞ்சலா உன் பர்சனல் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? உங்களுக்குள்ள அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நீ என்கிட்ட சொல்லு. என்ன ப்ராப்ளம்? சூரஜ் மாதிரி என்ன நேசிக்கிற ஒரு புருஷன் எனக்கு கிடைச்சிருக்கிற பெரிய அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். திடீர்னு ஏதோ ஒரு கோவத்துல நான் ஏதோ ஒன்று அப்படி சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ என்ன ஒரு மென்டல் பர்சனா பார்க்காத. திடீர்னு கோவம் வந்துச்சா? அது இப்ப மட்டும் வரல. என் அண்ணன் கிட்டயும் நீ இதே மாதிரி தானே நடந்துக்கிற. எங்க அண்ணனை நான் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன், அதான் சொல்றேன். இப்படி நீ மூஞ்ச காட்டுற மாதிரி பேசி ப்ளீஸ் அவர் மனசை கஷ்டப்படுத்தாத. நீ இப்ப சொன்னி உன்னோட பெரிய அதிர்ஷ்டம் சூரஜ் தானே. ஆனா அந்த அதிர்ஷ்டம் உன்னோட இந்த குணத்தால கைவிட்டு போயிடாம பாத்துக்க. பிரீத்தி, நீ என் மேல இப்ப ரொம்ப கோவமா இருக்கியா? நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு டி, அதனால தான் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா பேசுறேன். ஆனா நீ என்கிட்ட இருந்து எதையும் நல்லா மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, உனக்கு தான் அப்படி தோணிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நீ மறந்துரு. இனிமே நான் நல்ல விதமா எல்லார்கிட்டையும் பேசி பழகுறேன். ஓகே? இதே மாதிரி எப்பவும் சிரிச்ச முகத்தோடவே இரு. ஓகே? இப்ப எதுக்கு நீங்க வந்து அதை சொல்லு. அதுவா, ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயத்த சொல்லதான் உன்னை தேடி வந்த. ஆனா அந்த மூடே போயிடுச்சு. ஏய், இப்படி மூட தானே எப்படி? என்ன விஷயம் அதை சொல்லு. சொல்லுடா. அத ராதா கிருஷ்ணன் கால் பண்ணியிருந்தாரு. எந்த கிருஷ்ணன்? அது வந்து ராதா கிருஷ்ணன். ஓ, உனக்கு புருஷனா வரப்போற ஆளு. கால் பண்ணிட்டு என்ன ரொமான்ஸா இல்ல ஃபியூடல் மாடல் டயலாக்ஸா? ஏய், அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. நீ அவருக்கு கால் பண்ணியா இல்ல அவர் உனக்கு கால் பண்ணாரா? அது சரி, நான் ஒன்னும் கூப்பிடலப்பா, அவர் தான் கால் பண்ணாரு. அப்ப ஓகே.
உன் ஆளு நிஜமாவே ராதாகிருஷ்ணன் தான். இப்ப மொபைல் எடுத்து தலகாணி கடையில வச்சுக்கோ. எந்த நேரத்துலனாலும் உன்னோட ராதாகிருஷ்ணன் கூப்பிடுவாரு. அப்படி அடிக்கடி கூப்பிட்டு தொந்தரவு பண்ற ஆள் இல்ல. சரி, அது எப்படி உனக்கு தெரியும்? பேசும்போது தெரியும்ல. சரி, அப்படி என்னதான் உன்கிட்ட பேசினாரு? என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான், அது அவரு கால் பண்ணி சொல்லான்னு கூப்பிட்டாராம். கங்க்ராட்ஸ். அப்போ உன்னை தூக்கி சுமக்க கோபாலகிருஷ்ணன் தீர்மானம் பண்ணிட்டாரு. கோபாலகிருஷ்ணன் இல்ல, ராதாகிருஷ்ணன். அவர் வீட்லயும் சொல்லிட்டாராம். அவரா? அவ்வளவு மரியாதையா? அவருக்கு பொண்டாட்டி ஆயிடலாம், நீ இப்பவே ரெடி ஆயிட்ட போல இருக்கு. சோ குட். என் போட்டோவை பார்த்து அவர் அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். மேரேஜ் உடனடியே நடத்தணும்னு சொல்லிட்டாங்களாம். ஒரே ஒரு ஃபோன் கால்ல அவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டீங்களா? இப்போ ஜாதகம் மட்டும்தான் பொருந்தணும். சரி, பொருத்தம் இல்லனா? பார்த்தது, பேசினது, விரும்பினது எல்லாமே அவ்வளவுதான் எரேஸ் பண்ணிடணும். ராதாகிருஷ்ணனை உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் பிடிக்கணும்ல, எனக்கு மட்டும் என்ன? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. வீட்லயும் ஓகே. இனி இந்த ஜாதகம், தோஷம், இந்த ஸ்டூபிட் திங்ஸ் பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. உன் கல்யாணத்தை நம்ம உடனே நடத்திடலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்ல வார்த்தையே இல்லை. நான் சொல்லல, அவ்வளவுதான். பாலாவோட நிலைமைய பத்தி யோசிச்சு அழாம ஒரு நாள் கூட நான் தூங்கவே இல்லை. அவ அனுபவிச்ச கொடுமைகள் அவ்வளவு பெருசு இல்லையா? இப்ப அவளும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதியா இருக்குங்க. ரொம்ப சீக்கிரமே அவர் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டார்ல. வேணும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு தானே. இந்த நேரத்துல ஜெயாவும் மனோஜும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க வந்தா அவனுக்கு மரியாதையா நடந்துக்க தெரியாதுல்ல. எப்ப வந்தாலும் நம்ம கிட்டே அவன் சட்டத்தை பேசிக்கிட்டு இருப்பான். சும்மா ஆளை மாத்துறது. வேற ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நம்ம கஷ்டமான நிலைமையில எல்லாம் அவனும் நம்ம கூட இருந்தான்ல. வேணுகோபாலுக்கு பாலாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கற விஷயத்துல முதல்ல இருந்தே அவருக்கு விருப்பமே இல்ல. அப்ப நல்ல ஒரு சம்பந்தத்தை அவன் பார்த்து கொண்டு வந்திருக்கலாம்ல. செஞ்சானா? செய்யல. இப்ப நாம ஏதாவது செஞ்சோம்னா அதுல மட்டும் குத்தம் கண்டுபிடிப்பான். பிடிக்காத விஷயத்த வெளிப்படையா சொல்றது முதல்ல இருந்தே அவரோட பழக்கமா தானே இருந்தது. அதெல்லாம் அவங்கவுங்க வீட்டுல செஞ்சுக்கிட்டோம். வெளியே வந்துட்டோம்னா, அதுவும் மாமனார் வீட்டுக்கு வரும்போது மாமனார் கிட்டயும் மாமியார் கிட்டயும் கொஞ்சம் மரியாதையாவது நடந்துக்கலாம்ல. எதுக்கு எடுத்தாலும் குத்தம் சொல்லிட்டேவா இருப்பாங்க? வேணுவை பார்த்து கத்துக்க சொல்லு. எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறாரு. இதே மாப்பிள்ள முதல்ல விருந்துக்கு வந்த போது எப்படி நடந்துகிட்டாரு? நீ நடந்த விஷயத்தெல்லாம் மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தாது. காலையில இருந்து இப்ப வரைக்கும் தப்பா ஏதாவது ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்துச்சா? போன வாரம் மனோஜ் வந்து வேணுவை பத்தி 1000 குத்தம் சொல்லிட்டு தானே போனா. உண்மையை சொல்லணும்னா மனோஜ் இங்க வந்து வேணு எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்த்து கத்துக்கணும். நீ வேணா ஜெயாக்கு கால் பண்ணு. இப்ப எதுக்குங்க? பண்ணு. நான் அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். வா. அவ தூங்கிட்டான்னு நினைக்கிறேங்க. ஹலோ. ஹலோ ஜெயா, நான் அம்மா பேசுறேம்மா. என்னம்மா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? அப்பாவுக்கு உன்கிட்ட ஏதோ சொல்லணுமா. சரி, குடுமா. ஒரு நிமிஷம் இரு, கொடுக்குறேன். ஹலோ. என்ன விஷயம்ப்பா? நீ தூங்கிட்டியா? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல. வேணுவும் பாலாவை பத்தியும் பேசதான். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? நீ அப்படிதான் கேட்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வேணு மாறிட்டாரு. அவர் எங்க கிட்டலாம் எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாரு தெரியுமா? அவர் செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் எங்க ஒவ்வொருத்தரையா பார்த்து மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டாரு. உண்மையை சொல்லணும்னா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆளு மாறிட்டாருன்னா அது பாலாவோட அதிர்ஷ்டம். அவர் எப்பவுமே திருந்த மாட்டாருன்னு தானே மனோஜ் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மனோஜ் அங்க இருக்காரா? தூங்கிட்டாருப்பா. முடிஞ்சா நாளை காலையில நீயும் மனோஜும் வீட்டுக்கு வாங்க. வேணுவும் பாலாவும் அவங்களுக்குள்ள எப்படி அன்பா நடந்துக்கிறாங்கன்னு நீங்க வந்து பாருங்க. அத பார்த்து இவர் என்ன பண்ண போறாரு? அந்த ஆள் நல்லாயிட்டாருன்னா அவங்களுக்கு தானே நல்லது. அத ஃபோன் பண்ணி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அப்பா, பாப்பா அழறா, நான் போனை வைக்கிறேன். ஆனா அழுகிற சத்தம் எனக்கு எதுவும் கேட்கலையே.
உங்க மனசுல இப்போ ரெண்டாவது மருமகனோட பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு நடுவுல நான் சொல்றதெல்லாம் கேட்காது. நான் போனை வைக்கிறேன், காலையில கால் பண்றேன். அவ என்னங்க சொன்னா? நான் வேணுவை பத்தி பேசினது அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. இருந்தாலும் இது அப்படியே அவ மனோஜ் கிட்ட சொல்லிடுவா. எனக்கு அது போதும். அவகிட்ட நான் சொல்லாம இருந்தேன்னா எனக்கு தூக்கமே வராது. சரி நீ வா, நம்ம நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஆமா 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 ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தான் இதுலயும் போட்டிருக்கு. இந்த பேப்பரை பார்த்தாலும் இதுதான் நியூஸா இருக்கு. இதுல ஹெட்லைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதோ இந்த நியூஸை பாருங்க. இருங்க, இதுல லைட்டா சேஞ்ச் பண்ணி எழுதிருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது வேணு ரொம்ப நெருக்கமாயிட்டார் போல. மனுஷனுக்கு படிப்பறிவும் விவரமும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஜாதி மதம்னு பேரு சொல்லிட்டு பல இடத்துல இந்த மாதிரி கொலையும் கொள்ளையும் நடக்குது. அதனாலதான் நான் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் படிக்கிறதே இல்லை. இருந்தாலும் ஒரு நியூஸ் விடாம படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் இந்த பேப்பர்ல வர அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் பெரும்பாலும் படிப்பேன். வெறும் நியூஸை மட்டும் படிச்சு என்ன பிரயோஜனம்? காசு செலவு பண்ணி ஆடு கொடுத்துருக்கிறவங்களுக்கும் அதுக்கான லாபம் கிடைக்கணும்ல. இது என்ன காஃபி கிளாஸை 2 பேரும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் மாப்பிள்ளையும் பேசுறத பார்த்து நாங்க மெய் மறந்து நின்னுட்டோம். நான் ரூம்ல பார்த்தது உங்களை காணோம், அதான் வெளியில போயிட்டீங்களான்னு நினைச்சேன். வேற எங்க போவேன்? இனி உன்னை விட்டுட்டு எங்கேயும் ஓடி போக என்னால முடியாது. நிஜமாதான் சொல்றேன் மாப்பிள்ள. இன்னைக்கு காலையில அவ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. பழையபடி எங்கடா ராத்திரியில் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நீங்க பயந்துட்டீங்க இல்லையா? இவ ராத்திரி முழுக்க தூங்கலன்னு தான் எனக்கு தோணுது. என்னால பாலா இனிமே கஷ்டப்பட மாட்டேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்ல. நான் அதை பத்தி எவ்வளவு தடவை அவகிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஒரு ஆளை பார்த்தாலே தெரியும் அவர் பேசுறதுல எவ்வளவு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காருன்னு. இனிமே இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தான் கடவுள் இவங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருக்காரு. என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. உன்னோட வேண்டுதல் மட்டும் இல்ல, இவளோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் மாப்பிளையை மாத்திருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல இவங்க 2 பேருக்கும் பிறக்க போற குழந்தையோட ஐஸ்வர்யம் தான். பாலாக்கு என்ன முழுசா நம்ப முடிஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா மாமா என்ன புரிஞ்சுக்கிட்டார்ல, எனக்கு அது போதும். சுதா, நேத்து நைட்டு சாப்பாடு அவ்வளவா நல்லா இல்ல. அதனால காலையில செய்யற டிஃபன்லயாவது எந்த குறையும் வைக்காம நல்லா பண்ணி. சரிங்க. திரும்ப திரும்ப எல்லாம் ஒரே நியூஸ் தான் போட்டிருக்காங்க. பாலா, அங்க வேணு உன்னை தேடிட்டு இருக்காரு. நான் போறதுக்கு ரெடி தானே இருக்கேன். அவரை ரெடியாகாததுனால நான் இவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு அங்க வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு இப்போ அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது, எதுவுமே எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. வேணு நேத்து இன்னைக்கு பேசினதை வச்சு பார்க்கும்போது அவர் குணமாயிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. அவரோட சைட்ல இருந்து ஏதாவது ஒரு வகையில உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி செஞ்சிருந்தாருன்னா அதை நீ என்கிட்ட சொல்லிடு. வேணுக்கு பயந்தோ இல்ல நாங்க கஷ்டப்படுவோமோ நினைச்சு நீ அதை சொல்லாம இருக்காத. ஆனா நீ தான் எனக்கு தினமும் கால் பண்றல்ல, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். இதை புடி, இதை நீ வச்சுக்க. ஐயோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாண்ணா. உனக்குன்னு சில தேவைகள் இருக்கும்ல, இதை நீ வச்சுக்க. வேண்டாண்ணா, என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணதான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அந்த சம்பளமே எனக்கு போதும். அடம் பிடிக்காம வாங்கிக்கோ. ஏற்கனவே நீங்க எனக்காக நிறைய பணத்தையும் டைமையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தங்கச்சிக்காக எந்த ஒரு அண்ணனும் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. என் மேல நீங்க இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும்ண்ணா. இப்படி காசு பணத்தை கொடுத்து அப்படியெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை. பாலா, நீ உண்மையை சொல்லு. வேணு கூட வாழ உனக்கு பிடிக்கலையா?
ஏதாவது விஷயம் இருந்தா தாராளமா சொல்லு. நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நீ சும்மா சந்தேகப்படாதண்ணா, நான் இப்போ ஹாப்பியா தான் இருக்கேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நானும் கிளம்பிடுவேன். இப்போனா என்னால பேசி அதை சால்வ் பண்ணிட முடியும். ஆ, நீங்க காலையிலே கிளம்பித்தான் ஆகணுமா? நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு. அவருக்கு எதுவும் வேலை இருக்காமா? திங்கக்கிழமை போறதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ போகணும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நேத்துக்கு நீங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இந்த வீட்டுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தினமும் ஃபோன் பண்ணேன்ன. நீங்களும் எனக்கு கால் பண்ணலாமே. டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீயும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வாங்கம்மா. அப்பாவை பத்தி உனக்கு தெரியாத ஹரி, எங்கேயாவது போகணும்னா சரின்னு சொல்வாரு. ஆனா கிளம்பும் போது திடீர்னு அவரே வேண்டான்னு சொல்லிடுவாரு. இங்க இருந்து அவ வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் போய் பார்க்கணுமா? அப்பதான் இவ விஷயத்துல நாமளும் கவனமா இருக்கோம்னு அவங்களுக்கு புரியும். அப்படின்னா இங்க இருந்து நான் தான் அடிக்கடி போகணும். நீங்க அதுக்காக கஷ்டப்படலாம் தேவையில்லைம்மா. நான் திங்கக்கிழமையில இருந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவேன். என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க நேரா அங்க வந்தாலே போதும். சாட்டர்டே சண்டே நீ இங்க வந்து இருக்கலாம்ல. நான் வேணுகிட்ட பேசுறேன். வழக்கா, நான் பூனேக்கு ஒரு டூர் பிளான் பண்ணியிருக்கேன். பூனேல எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக பண்ணித்தரேன்னு மாமா சொல்லியிருக்காங்க. நீ அங்க வந்தா போதும்டா, மத்தபடி எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வரீங்கிறத மட்டும் கிளியரா சொல்லிடுங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தான் வருவோம் மாமா. அப்படின்னா நம்ம பாலாவை கூட்டிட்டு நம்ம ஃபேமிலியா அங்க போயிடுவோம். வேணுவோட ஃபேக்டரியும் தங்கி இருக்கிற இடத்தையும் பாத்துடலாம்ல. ஆமா, அதுக்கு என்ன, நீங்க எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, டிக்கெட் நான் புக் பண்ணி கொடுத்துறேன். பாலா, நாம கிளம்புமா? நீங்க வந்ததும் உடனே கிளம்புற மாதிரி இருக்கே. என்ன வந்ததும் கிளம்புறோமா? நாங்க தான் நேற்று காலையிலேயே வந்துட்டோம்ல. இப்ப 24 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு ஃபுல் டே நாங்க இங்க தானே இருந்தோம். மாமாவுக்கு மருமகன் கிட்ட பேசி தீரல போல இருக்கு. இல்ல, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு போக வேண்டியிருக்கு. அப்புறம் சின்னதா ஒரு ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. நான் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச வாழ்க்கை திரும்பவும் கிடைச்சிடுச்சுன்ற சந்தோஷத்துல இருக்கிறா பாலா. அவளை தயவு செஞ்சு இனிமே காயப்படுத்தாதீங்க. வார்த்தையாலேயும் மனசாலையும் ஒரு 100 தடவையாவது நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். இனியும் உங்க எல்லாரோட சந்தேகத்துக்கும் பதில் சொல்றதுன்னா அது நாங்க வாழ்ந்து காட்டுற வாழ்க்கை எழுத முடியும். நம்ம போலாமா? அப்போ ஹரி கிளம்பட்டுமா? ஓகே. அத்தை. ஐயோ இருக்கட்டும்பா. மாமா, மச்சான் வரட்டுமா? வா போலாம். நான் வரேன்ப்பா. வரேம்மா. பாய். நீங்க இப்படி யோசிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. சில பேர்களெல்லாம் நம்மளால திருத்தவே முடியாது. அப்படி என்னதான் அவனுக்கு கொடுத்து மயக்கினான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. வேணண்ண இவ்வளோ சீக்கிரம் பொண்டாட்டிக்கு அடிமையாவார் நான் நினைக்கவே இல்லை. சில பொண்ணுங்க சில வசதியாக இருக்கு பாரு, அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியே போனா வேணும்னா பாலா அவங்க வீட்லயே கூட்டு போய் தங்க வச்சிருவா போல. நமக்கு கிடைச்சிட்டு இருக்க வேணும்னு சம்பளம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அங்க போயிடும். அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க ஓகேன்னு சொல்லாம தான் வேணும்னா அங்க போய் தங்க போயிருக்காரா? உங்க சம்மதத்தை வச்சுதான் அவங்க இப்ப ஊரை சுத்திட்டு இருக்காங்களா என்ன? நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா வேணும்னா நடிக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு சூப்பரா அண்ணன் நினைச்சா கூட நல்லா நடிக்கவே முடியாது. இது ஒரிஜினல்மா. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அண்ணனால சரக்கு அடிக்காம இருக்கவே முடியாது. சரக்க கையில தொட்டு 3 நாள் ஆச்சு தெரியுமா? அதை விட அதிசயமான விஷயம் என்னன்னா சிகரெட் அடிக்காம இருக்கிறது தான். இங்க பாருமா, அண்ணன் திருந்திட்டாருன்னு வச்சுக்கீங்க, நானும் சதீஷனும் ஒரு வழி ஆயிடுவோம் பாருங்க. நீங்க அவனுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது தானே? இதுக்கு மேல கட்டாயப்படுத்தினா நாங்களும் சரக்கு அடிக்கிறது நிறுத்தணும். நல்ல அம்மா நல்ல புள்ள. ஒருத்தன் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. அவன் அப்படி ஆகவே வேண்டாம்.
அவ அவனை நல்லவனா மாத்திட்டானா பாலாட்ட நாய் மாதிரி அவ சொல்றதுதான் அவன் கேட்டு நடப்பான். அவ கொடுத்தாதான் அவன் சாப்பிடுவான். அவ சொன்னாதான் அவன் தூங்குவான். சொல்லப்போனா தலையாட்டி பொம்மை மாதிரி ஆயிடுவான். அது மட்டும் நடந்துச்சுன்னா உங்க இடம் கிச்சன்ல தான் இருக்கோம், பாத்துக்கங்க. சரித்திரம் மாறிக்கிட்டே இருக்கும்பா. நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்போ எங்க அம்மா தானே உன்னை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தா. அது வரைக்கும் அம்மா சொல்ல தட்டாத புள்ளையாதான் நானும் எங்க அம்மாவுக்கு நல்ல புள்ளையா இருந்தேன். போக போக எங்க அம்மாவுக்கு எதிராக நான் மாத்திட்டேன். கடைசியில வீட்டு வேலையெல்லாம் எங்க அம்மாவை செய்ய வச்சுட்டு நீ வீட்டுக்கு ராணி ஆயிட்ட. அது இங்கேயும் கண்டிப்பா நடக்கும். அந்த அரி வேணும்னா கல்ஃபு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப விசாவும் ரெடி ஆயிடுச்சுன்னா வேணும்னா பாலா சொல்றதை மட்டும்தான் இனிமேல் கேட்பாரு. நீங்க இனிமேல் வீட்டோட சாவிய பாலா கிட்ட கொடுக்குற மாதிரி வந்துடும். இல்லைன்னா வீட்டு சாவி குத்த உங்ககிட்ட இருந்து வாங்கி வேணு பாலா கிட்ட கொடுப்பான். நம்ம உடனடியா ஏதாவது செய்யலனா நமக்கு அது பெரிய பிரச்சனையாயிடும். வேணுகிட்ட எக்கு தப்பா ஏதாவது சொல்லி அந்த பொண்ணை எப்படியெல்லாம் பாடா படுத்துன. இப்போ அவங்கிட்ட அடி வாங்குறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் ஒதுங்கி போய் இங்க பாரு. இனிமேலாவது ஒரு நல்ல அம்மாவை வாழ கத்துக்க. வேணுவே திருந்திட்டான்னா அதை விட சுலபம் நீ திருந்தி வாழ்றது. வேணும் அவளை வெறுத்து ஒதுக்கணும். அதுக்கு என்னடா பண்றது? அவளை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிடலாமா? மற்றவங்களாம் சொல்றதை விட வேணும்னே அவளை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அதனால அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப அவனை இழுத்து பிடிக்கலனா மொத்தமா அவனை இழந்துருவோம். அப்படி நடக்கவே கூடாது. அவனை நம்ம பக்கம் இழுக்கணும். பாலா இருக்கிற வரைக்கும் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. அவ கதை முடிஞ்சிருச்சுன்னா கண்ட்ரோல் மொத்தமும் நம்ம கையில. திங்கக்கிழமை இங்கேருந்து கிளம்புறான்ல, அதுக்கப்புறம் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில பாலாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட். அவளும் அவ எங்க இருந்தோ கொண்டு வந்த குழந்தையோட கதையும் அதோட முடிஞ்சிடும். வாங்க நம்ம போய் சிஸ்டரை பார்க்கலாம். ஒரு நிமிஷம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ அவங்கள பார்த்து பேச கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு. முன்னாடி இங்கே வந்தப்பெல்லாம் அவங்கள நான் வாய்க்கு வந்தபடி திட்டி பேசியிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆத்மாத்மா சாரி சொல்லிடுங்க, அவ்வளவுதான். சரிதான். ஆனால் அவங்கள முதல்ல ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். சரக்கடிச்சிட்டு கெட்ட வார்த்தையில் பேசும்போது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ புரியுதில்ல? அதெல்லாம் ரொம்ப வீரதீர செயல்னு தான் நான் முன்னாடிலாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு புரியுது. சரி வாங்க சிஸ்டரை பார்த்து நம்ம பேசிடலாம். நான் இங்கேயே நிற்கிறேன். நீ உள்ளே போய் வார்டன்ட்டு பேசிட்டு வரியா? ஒரு பக்கா கிரிமினல் உங்களை பார்க்கறதுக்காக இங்கே வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கறதுக்கு அனுமதி தருவீங்களான்னு கேளு. நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. சரி எங்கே இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். யார் வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. சிஸ்டர் நீங்க கொடுக்கிற எந்த தண்டனையும் ஏத்துக்க தயாராதான் இப்ப அவர் வந்திருக்காரு. குற்றம் சொல்றதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் நான் யாரு? மன்னிச்சிடுங்கன்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு யோகியதை இல்லை சிஸ்டர். அந்த அளவுக்கு என்னோட செயல்களால உங்களோட மனசையும் இங்க இருக்கிற பொண்ணுங்களோட மனசையும் நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். மன்னிக்க முடியாத எந்த தப்பும் குற்றமும் இந்த உலகத்துல இல்ல. நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு பரிகாரத்துக்கு தயாரா இருக்கீங்களான்னு தான் முக்கியம். கண்டிப்பா நான் மனசால தெரிஞ்சிட்டேன் சிஸ்டர். நான் அதுக்காக உங்க காலையில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். என்னோட மன நிம்மதிக்காகத்தான் நான் அப்படி செய்யறேன் சிஸ்டர். சாதாரண ஒரு ஆள்கிட்ட நான் தப்பு பண்ணல. கடவுளுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற உங்களை போய் நான் கண்ணா பின்னாடி பேசிட்டேன். அதனாலதான் கடவுள் என்ன மன்னிப்பாரா? மனுஷனால செய்ய முடியற எந்த பாவத்தையும் கடவுளால மன்னிக்க முடியும். கடவுள் மன்னிக்கிற தப்ப மனுஷன் அத மனசுல சுமந்துட்டு இருக்க கூடாதுப்பா.
நீங்க மன்னிப்பீங்களா மாட்டீங்களோன்னு அவர் பயந்து போய் தான் இங்க வந்தாரு. இங்க வர வரைக்கும் 100 தடவை மேல அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நாங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறதே மன்னிக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் சேவை செய்யறதுக்கும் தான் சத்தியம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். தன்னை சிலுவையில அரைஞ்சவங்களை கூட மன்னிச்ச இயேசுநாதரோட பாதையில தானே நாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா பாலசுதா? அதை நான் இப்ப சொல்லணுமா சிஸ்டர்? பொறுமையா காத்திருந்தா எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் ஏற்படும்னு இப்போ உனக்கு புரிஞ்சுதா? பாலசுதா, உனக்காக நான் எப்பவும் வேண்டிக்குவம்மா. அதுக்கான பலன் தான் சிஸ்டர் இது. எதிரும் புதிரமா இருந்து சண்டை போடுறவங்க எல்லாம் ஒரு நாள் ஒண்ணு இணைஞ்சிருவாங்க. உங்களோட அன்பை பலமானதா மாத்துறதுக்காக கடவுள் கொடுத்த சோதனையா அதை நீங்க நினைச்சுக்குங்க. சிஸ்டர், உங்க அபிப்பிராயத்துல இந்த சோதனையில நாங்க ஜெயிச்சிட்டோமா? கண்டிப்பா ஃபுல் A+. இதுல கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்கு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துருங்க. இப்போ பாதி பேர் கூட இங்க இருக்க மாட்டாங்களே. சரி, நான் அதை அப்புறம் கொடுத்துக்கிறேன். டின்னர் டைம்ல எல்லாம் இருப்பாங்கல்ல. இனிமே உங்க வாழ்க்கையும் இந்த ஸ்வீட்ஸ் மாதிரி இனிமையா இருக்கணும். தேங்க்யூ சிஸ்டர். நான் அர்ச்சிதாவையும் அணுவையும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், பார்த்துட்டு வந்தா பத்தாது, அவங்களையும் கூட்டிட்டு வந்துரு. நான் அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்டாகணும். சாரியோட ஸ்டாக்கை தீந்து போகாம பாத்துக்கோங்க. இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லணும்ல. பாவம் இந்த பாலா, இப்பதான் அவ முகத்துல ஒரு சந்தோஷமே தெரியுது. வார்டனா இருப்பாங்க. என்ன என்ன பார்த்ததும் ஒன்னும் புரியலையா? எப்படி வா? என்னடி அப்படி பாக்குறீங்க? நீ இப்போ ரூம்குள்ள உட்காந்துதான் ஜனங்களோட ஹெல்த்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கியா? பாலசுதாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு நீ முழு பைத்தியம், இல்லனா உனக்கு ஏதோ லாட்டரி பிரைஸ் விழுந்திருக்கும். உண்மைதான். ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய லாட்டரி எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அன்பான ஒரு புருஷன். அவ்வளவு சீக்கிரம் நீ வேணுகோபால ஒதுக்கி தள்ளிட்டு வேற ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா அந்த புது ஆளுடைய பேரும் வேணுகோபன் தான். அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது கரெக்ட் தான் போல. உன் மண்டையில ஏதோ ஒரு நட்டு ஸ்க்ரூவும் கழண்டு போயிடுச்சு போல. இதுதான் பைத்தியம்னா நான் இப்படி பைத்தியமாவே இருக்க விரும்புறேன். நிம்மதியா சந்தோஷமா இப்பெல்லாம் ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கிற ஒரு பைத்தியம். உன்னோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு எங்க கிட்டயும் சொல்ல. எடுத்து சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்ல. சைக்காட்டிஸ்ட வேணுகோபால் பார்த்ததுல இருந்து அவர் ஆளு டோட்டலாவே மாறிட்டாரு. அந்த அளவுக்கு அன்பா இருக்கிற ஒரு புருஷனா மாறிட்டாரு. உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகலையே. சில சமயம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதுனால இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் சிந்தனை கண்ணீருக்காகவும் இருக்கலாம், உங்களுடைய வேண்டுதல்னாலையும் இருக்கலாம். அவரு ரொம்பவே மாறிட்டார் தெரியுமா? நிஜமாதான் சொல்றியா பாலா? இல்ல அந்த ஆளு மறுபடியும் நடிக்கிறானா? அத நீங்க நேரடியா பார்த்து முடிவு பண்ணுங்க. வாங்க. அவர் வந்திருக்காரா? ஆமா, உங்களை பார்க்கறதுக்காக அவர் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய புது புருஷனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நீ எனக்கு கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ண பார்க்காத பாலா. இவங்க கிட்ட நான் சாரி சொல்ல நினைக்கிறது உன்னோட அதே பழைய புருஷன் தான். யாருக்கிட்டையும் சாரி சொல்ல தேவையே இல்லாத ஒரு ஜென்டில்மேன் தான் உன்னோட புது புருஷன். எங்க கிட்ட நீங்க எந்த சாரியும் சொல்ல வேண்டாம். இனி இப்படி ஜென்டில்மேனா நடந்தா மட்டும் போதும். அது நான் என்னோட பாலாக்கு கொடுத்துருக்கிற வாக்கு. இனிமே நான் அதை எந்த காலத்துக்கும் மீற மாட்டேன். ஆனா அதனால மட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லையே. நான் உங்க 2 பேரையும் கண்டபடி பேசுனதுக்காகவும் திட்டினதுக்காகவும் உங்களை பார்த்து தான் மன்னிப்பு கேட்கணும். பாருங்க, நான் ஒரு நர்ஸ். பேஷண்ட்ஸ் கோவப்பட்டாலும் கெட்ட வார்த்தையில திட்டினாலும் நாங்க நர்ஸுங்கெல்லாம் அதை சிரிச்சுக்கிட்டே ஏத்துப்போம். ஏன்னா ஒரு பேஷண்டோட மனநிலை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒரு சமயத்துல பேஷண்டா தானே இருந்தீங்க? ஆமாமா. ஆனா எத்தனை வருஷத்துல அதை கண்டுபிடிக்கவோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணவோ எனக்கு சான்ஸே கிடைக்கல. பேஷண்டா இருந்தனா என்னென்னவோ பண்ணிட்டேன். என்ன நேசிச்சவங்களை நான் டார்ச்சர் பண்ண, கொடுமைப்படுத்தினேன். அட்வைஸ் பண்ண வந்தவங்களை ஒதுக்கி தள்ளிட்டேன். இப்படி அடுக்கடுக்கா எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் அளவே இல்லை. வியாதிங்கிறது ஒரு தப்பே இல்ல வேணும்.
அதனால பழச பத்தி எல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை. யாருக்கிட்டயும் மன்னிப்பும் கேட்க வேண்டாம். இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும்ல. என்னால வேதனைப்பட்டவங்களோட முகத்தை மறுபடியும் நான் பார்க்கும்போது என்ன அறியாமலே நான் தலை குனிஞ்சு போய் நிக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சாரின்னு சொல்லிட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாமே அதை மறந்துடுவாங்க. ஆனா நீங்க மறுபடியும் அதையும் நினைச்சுக்கிட்டு இருந்தாதான் பிரச்சனை. சாரிங்கிற ஒரு வார்த்தையில எல்லாத்தையுமே தீர்த்திட முடியுமா பாலா? நான் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கொடுமைகள் பண்ணியிருக்கேன். செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமா முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் ஆன்மீக பயணம் மேற்கொண்டதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா எந்த கங்கையில போய் முங்கி குளிச்சாலும் நான் பண்ண பாவம் தீராது. தேவையில்லாத கில்ட்டி ஃபீலிங்கும் ஒரு வியாதி தான் மிஸ்டர் வேணுகோபால். அதுக்கு அர்த்தம் இன்னும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது போல. எனக்கு தெரியும். இப்பதானே நான் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சிருக்கேன். நடுவுலயே விட்டுறாம ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஒவ்வொருத்தரையா பார்த்து சாரி சொல்றது எல்லாத்தையும் இதோட விட்டுருங்க. உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டா மட்டும் பார்த்தாது. இத்தனை நாளும் என் பாலாவுக்கு நீங்க உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எனக்கும் பாலாவுக்கும் உண்டாயிருக்க இந்த புது சந்தோஷத்துல நீங்களும் பங்கெடுத்துக்கணும். அதான் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். உங்களுக்காக நான் என்ன பண்ணாலும் அது பார்த்தாத. அப்ப கிளம்பலாமா? சரி, அப்ப நான் வரேன். உன்னை பெரியறதுல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ சந்தோஷமா தான் இந்த இடத்த விட்டு போறேன்னு நினைக்கிறப்போ அதெல்லாம் மறக்க தோணுது. அப்ப நான் வரேன் அர்ச்சிதா. இனிமே நீ வரும்போது முகத்துல சந்தோஷம் இருக்கணும். போலாங்க. வரேன். வாங்க வாங்க. அப்பா மாமா, நீங்க இப்படி வாங்க. வாங்க, எங்க ஓடுறீங்க? வாங்க. அப்பாவும் புள்ளி இப்படி நேருக்கு நேர் முகத்தை பார்த்து பேசி இவ்வளவு நாள் ஆச்சு. இந்தாங்க, உங்க கையிலே கொடுங்க. நீயே கொடுத்துற. அப்படி கொடுத்தா அது முறையா இருக்காது. புள்ள கையால தான் அதை கொடுக்கணும். அப்பதான் அது முறையா இருக்கும். புடிங்க, கொடுங்க. இது உங்களுக்காக நான் வாங்கினதுப்பா. சந்தோஷமா வாங்கிக்கங்க மாமா. ஒரு வேஷ்டியும் ஜிப்பாவும் அதுல இருக்குப்பா. உங்களுக்கு சந்தோஷம் தானே மாமா? இத்தனை நாளும் உங்களை வேணும்னு அவாய்ட் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. அதுக்கெல்லாம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. அது உன் தப்பு இல்ல, உன்னை வளர்த்த விதம் அப்படி. டேய், இப்ப ட்ரெஸ் வாங்கலன்னு யார் எழுதா? தேவையில்லாம பணத்தை செலவழிச்சிட்டு வந்திருக்க. எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு ட்ரெஸ் இருக்கு. அலமாரி பூரா உங்க துணிமணி தனமா இருக்கு. அதனாலதான் அப்பாவுக்கு இதை வாங்கினேன். ஓஹோ, அப்ப பெத்த அம்மாவை ஒதுக்கி தள்ளிட்ட. சும்மா ட்ரெஸ் வாங்கி அலமாரியில வைக்க வேண்டியதுக்கு எந்த அவசியமும் இல்லைல்ல. ஒரு 2-3 ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அதையே அலசி போட்டுட்டு இருக்கிறது அப்பா மட்டும்தான். அதனாலதான் அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த நிமிஷம் எனக்கு செத்துறல போல இருக்குப்பா. அப்படி ஒரு சந்தோஷம். அப்பா, நீங்க இருக்க வேண்டிய இடம் இனிமே இந்த வராண்டா இல்ல, வீட்டுக்குள்ளதான். இந்த வீட்டோட குடும்பத் தலைவன் நீங்க தான். வேண்டாம்ப்பா, நீ எனக்கு அந்த அந்தஸ்து கொடுத்தாலும் நீ போனதுக்கு அப்புறம் இவ அந்த இடத்துல இருந்து என்னை தள்ளி விட்டு மறுபடியும் அவ அந்த ஸ்தானத்துல உட்காந்துருவா. இனிமே உங்களை யாரும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு துணையா இனிமே நான் இருப்பேன். நீங்க முதல்ல உள்ள வாங்கப்பா. அம்மாடி, இது கொஞ்சம் பிடிமா.
உள்ள வாடா. வா மருமகளே. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.